ஹலோ ஹலோ, மாடசாமி ஐயா இருக்காங்களா? சாமி தான், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஏன் முன்னாடி மூக்குப்படி போடாதன்னு சொல்லிருக்கல, போட்டனோ. ஹலோ சொல்லுங்க, எனக்கு கேக்குது. சாமி, இது நான் தான், நடராஜங்க ஐயா. இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க இப்ப மேங்களூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரி, 9க்கும் 80க்கும் நடுவுல இருக்கிற ஒரு நம்பரை சொல்லு. 9க்கும் 80க்கும் இடையில உள்ள நம்பரா? 10 சீக்கிரம் சொல்லுங்க. 79. 7 9 நல்ல நம்பர் தான். போற காரியம் நடக்கும். ஆனா அதுக்காக ரொம்ப அலைய வேண்டியிருக்கும். நீங்க போற அதே காரியத்துக்காக இன்னொருத்தரும் கிளம்பி இருக்காரு. அது யாரு? ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆளு. கட் ஆயிடுச்ச. பிச்சிடுவேன், பிச்சு போட்டுறேன். ஐய, வட 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 வட. இத நீ வடன் அப்படின்னு சொன்னா நான் உன்னை அமிதாப் பச்சன் சொல்லுவேன், ஆமீர் கான்னு சொல்லுவேன், இளைய தளபதினு சொல்லுவேன். இங்க என் உடம்பும் ஒரு ஆலயம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புனித பவுல் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை பரிசுத்தமா பார்த்துக்க வேண்டியது நம்ம 2 பேருடைய பொறுப்பு. ஆனா நீ விற்கிற இந்த வடைய தின்னு வை, என்னுடைய ஆலயம் கக்கூசா மாறி போயிடும், தெய்வம் மூக்க பிடிச்சிட்டு ஓடி போயிடும். இன்னைக்கு நம்மளுடைய உடம்புல கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாததுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடுற உணவு தான்றது உனக்கு தெரியுமா? Do you know it? வட 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 வட. நீ விடாம விற்பிய வடைய இதானா வட? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி பக்கத்துல கொலகாரப்பேட்டை. தம்பி கொஞ்சம் தள்ளி உட்கார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, சார்ஜர் கொஞ்ச நேரத்துல கொடுத்துறேன். கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அத ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 3 ரவுண்டு போட்டேன். சரக்கு போட்டதால தான் சத்தம் போட்டு பேசுறேன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா இல்ல. நான் உண்மையை பேசுனது சரிதான். அது புரிஞ்சா போதும். अरे संजीव भाई, अरे ये तो मसाला रिपब्लिक फिल्म का हीरो. हाय 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 मॉयबूर हुकी. प्लीज कम. मॉयबूर हुकी அதர் கொஞ்சம் வழி விடுங்க. அஸ்ஸாம்ல இருந்து கேரளா போய் ஒரு படம் நடிச்சு பெரிய ஹிட் ஆன ஹீரோ இவரு, தெரியுமா? எல்லாரும் அவருக்கு ஒரு ஓ போடுவோமே என்ன? கேரளால கண்டிப்பா நீ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். ஆனா தயவு செஞ்சு முதலமைச்சர் ஆகுறன்னு வந்து நின்னுடாத என்ன? வாழ்க்கையில பெரிய விஷயங்கள்னு எதுவுமே இல்லை டோலி ஆண்டி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகுது. அதை பார்த்து ரசிக்க கத்துக்கணும், மனசை திறந்து பாராட்டணும். அப்பதான் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். தம்பி என்ன வேணும் சார்? ஒரு பழம் எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஓகே. அத பத்தி கேளு, அத பத்தி இருங்க. பக்கத்துல ஒரு தடவை சொன்ன புரியும். சாப்பாடு சரி வாடா. சாப்பாடு. பழனி மலை முருகா, நம்பர் கிடைச்சிருச்சு. எல்லா ரெட்டிங்கிறது தான் அவரோட பேர். சந்திரகிரியில இருந்து இந்த ஆளை நம்ம கூட தான் வருவான். கரெக்ட் ஸ்பாட்டு இவனுக்கு மட்டும்தான் தெரியுமா. அது மட்டும் இல்லாம அவனும் கூட வர்றது நல்லது தானே. கோட்டூர்புரத்தில் இருக்கிற கோகிலா பார் தான் சென்னையில் இருக்கிறதுலே பெஸ்ட் பார்.
ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும் போகிற கோகிலாபாருடைய நட்ராஜன் முதலாளி எதுக்காக ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து அதுவும் பாத்ரூம் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, எதுவும் கேட்க போகிறதில்ல. எல்லாம் எனக்கு தெரியும். இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க. சாமியாரா இருப்போரோ? இதென்ன பிரசாதமா? நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்ன? வெச்சன்னா வேண்டாம்ல. ஹலோ ஹலோ. சாமி, நான் தான். ஆ, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்துருச்சுங்கய்யா. என்ன ஆச்சு? ஒருத்தர் இதுல வந்து ஏறி இருக்கான். பயப்படாதீங்க. 40க்கும் 70க்கும் நடுவில் ஒரு நம்பர் சொல்லுங்க. 40க்கும் 70க்கும் நடுவுலையா? ஆமா, 50 போயா. 69. கும்பராசி. பிரச்சனைகள் சுனாமி மாதிரி வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா இல்லாட்டி ஹலோ ஹலோ. மெதுவா ஆளுங்க இருக்காங்க. கட் ஆயிடுச்சு. சார், ஒரு நிமிஷம். என்ன? நாங்க எங்க போறோம்னு சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நாங்க எங்க போறோம், எதுக்காக போறோம்னு உனக்கு தெரியும் தானே சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டியதானே? அப்போ சொல்லிட்டா? நீங்க எங்க போறீங்களோ அதே இடத்துக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். அங்க வச்சு பேசிக்குவோம். மொத்தம் எனக்கு இருந்த 16 பாரை மூடிட்டானுங்க. என்னது? மொத்தம் 16 பாரை மூடிட்டானுங்க. பணத்தை கொடுத்து என் பாரை திறந்துடலான்னு நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நான் ஒரு வழி ஆயிட்டேன். அப்பதான் மாடசாமிங்கிற ஒரு சாமியாரு நாகமணி எடுத்து பூஜை அறையில வச்சா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் சரியா நடக்கும். சரியா? பிரச்சனை தீர நாகமணிக்கும் கிடைச்சே ஆகணும். அப்பதான் ரத்தனகிரியில இந்த மணி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. குலதெய்வம் சாமி சத்தியமா நாங்க அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு நான் தரேன். இங்கதான் வச்சிருக்கேன். இங்கதான் வச்சிருக்கேன். என்ன முதலாளி இது கேட்குறீங்க நீங்க? இதை பார்த்தாலே தெரியலையா? கோட்டூர்புரம் கோகிலாபார் ரிசர்வேஷன் சார்ட்ல பார்த்தோன்னா பேரு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் மேட்ரு. மற்றது எல்லாத்தையும் நீங்களே தான் சொன்னீங்க. நான் எதுவும் பேசலாம். ஆடிச்சிடலாம். அப்புறம் ஒரு அட்வைஸ் சொல்றேன். கொலை கொள்ளை நாகமணிக்கு எடுக்கிறது மாதிரி திருட்டுத்தனமான வேலைகள்லாம் போகும்போது இந்த மாதிரி டீட்டெயிலாம் எடி பாக்கெட்ல வச்சுக்க கூடாது. ஓகே? எத்தனை தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன் நீங்க போனை எடுக்கல? இங்க சமைக்கிறது கூட ஒண்ணும் இல்ல. நான் சிம்மா மாத்திட்டேன். இதுதான் புது நம்பர். இப்படி சிம்ம மாத்தி வீட்டை மாத்தி எத்தனை நாள் வாழ்வீங்க? வேற என்னடி பண்ண சொல்ற? நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம். காலையில இருந்து நாம இந்த ட்ரெயின்ல தான் இருக்கோம். பார்த்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதான் எங்கேயோ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு காடு மாதிரி தான். உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம கூட வர்ற பயணிகளை யோசிச்சு பார்க்கலாம். சிரிச்சு பேசிக்கிட்டு இது வரைக்கும் ஒரு பகல் கழிஞ்சிருச்சு. அனந்தராமன், CEO and Chief Editor, பிரபாஸ் சேனல். Am I right? நான் கொஞ்ச நாள் UAEல இருந்தேன். ஓ. I'm John David. ஹாய். என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு ஒரு அர்ஜென்ட் பிஸ்னஸ் மீட்டிங் கார்வார்ல. இப்போ என்ன பண்றது? சென்னையில் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு ட்ரெயினை பிடிச்சேன். இப்போ அதுவும் நின்று போச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. மாடசாமி ஐயா தானே? ஆமா, நான் தான் நடராஜன் பேசுறேன். அதோ அங்கே ஒரு கடை இருக்கு, வரீங்களா? ஏதாவது போய் குடிச்சிட்டு வரலாம். இங்கே இருந்து என்ன பண்ண போறீங்க? கம் ப்ளீஸ் கம். பாய். दो जूस. हाँ ठीक है. நீங்க எங்க போறீங்க? கார்வார் வர டிக்கெட் எடுத்திருக்கேன். நாளைக்கு இந்த ட்ரெயின் கிளம்புனா கூட இது கார்வாருக்கு போகாது. இது மேங்களூர் போய் வேற ரூட்ல போகுது. ரயில்வே ஹெல்ப்லைன்லன்னு சொன்னாங்க. एक जूस. ये कारवार जाएगा कैसा बाय रूट? कार बस तो नहीं मिलने वाला है यहाँ से. आपको लोरी मिलेगा यहाँ से. लोरी पकड़ के एक 20 किलोमीटर जाएगा तो वहाँ एक छोटा सा टाउन आएगा.
वहाँ से और एक गाड़ी पकड़ के और 20 किलोमीटर जाएगा तो कारवार हाईवे आएगा. இங்கே வெயிட் பண்ணுறதை விட லாரி பிடிச்சி போயிடலாமா? ம் மேரிடா? ம் லவ் மேரேஜ்? ம் நானும் அதே தான். லவ் இன் த டைம் ஆஃப் காலரா மார்க்கஸோட புக்கை படிச்சிருக்கீங்களா? ம் அந்த மாதிரி காதல் தான் எங்களுது. மனசு சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் அவன் முன்னாடி போய் நிற்கும் போது அவ என்னை அம்பிகாபதினு கூப்பிடுவா, நான் அவளை அமராவதின்னு சொல்லுவேன். ஏன்னா எஸ். ஏனா தட்ஸ் மை ஹஸ்பண்ட். அன்னைக்கும் கார்ல அவ ஹஸ்பண்ட் முன்னாடியும் அவ பின்னாடியும் உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. அங்கதான் நான் ஜோசப் சார், அதாவது என் தேவதையுடைய அப்பாவை அன்னைக்கு நான் மறுபடியும் பார்த்தேன். என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அங்கிளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவருடைய வீட்டுக்கு போவேன். அந்த சாக்கிலையாவது அவளை பார்க்கலாம்ல. ஏமா நீ நாளைக்கு காலையில போலாமே? இல்லப்பா, நான் கிளம்புறேன். ஜோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு வரேன். சரி. எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் கண்ணை பற்றுச்சோ நினைச்சேன். அன்னிலிருந்து 3வது மாசம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவ ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அவளுக்கு நல்ல டைம் போல. அப்புறம் தான் புரிஞ்சது அவ ஏன் கார்ல பின்னாடியே உட்கார்ந்தான்னு. I still love you. உண்மையை சொல்லணும்னா டைம் மிஷின்ல ஏறி 20 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் என் மனசுல பட்டாம்பூச்சி பறந்தது. ஹலோ. ஆ நாளைக்கு ஜார்ஜோட நினைவு நாள், 2வது வருஷம். ஆ ப்ளீஸ் கம். ஓகே. டாக் டு மை ஃபாதர். Really? அன்னிலிருந்து 3 மாசத்துல எங்க கல்யாணம் முடிஞ்சது. இனிமே லாரி போகாதுங்க, இறங்க இறங்க. கார்வார் போறதுக்கு வேற ஏதாவது வண்டி கிடைக்குமா? இப்போ எதுவும் கிடைக்காது, எதா இருந்தாலும் காலையில தான். இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் சரக்கடிக்க மாட்டியா? அப்படின்னு இல்ல, இப்ப வேண்டாம். நீ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? சும்மா சொல்லு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான மந்திரம் என்கிட்ட இருக்கு. முக்கியமா லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லு. உண்மையான காதல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற வழி என்னங்கிறத பத்தி ஓஷோ ரஜ்னீஷ் சொல்லியிருக்காரு. உங்களோட காதல்ல துக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அது காதலே இல்லை. காதலுங்கிறது ஆனந்தமானது, உடலும் உள்ளமும் நிறைகிற ஆனந்தம். அங்க எப்படி துக்கம் வரும்? லீவ் இட் யார். சங்கடங்களை தூக்கி குப்பையில போடு. வேணா 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 நீ பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியில யூனிஸ் முகமதை பார்த்தா போதும். நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அந்த ஃபார்ம் கிடைச்சதை எனக்கு மெயில் பண்ண. ஓகே. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள கியூட்டலுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணி ஆகணும். காஃபி எடுத்துக்க. கொடு. நீ உட்கார். பார்த்து.
ஏன் நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு இப்போவும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, நல்லா யோசிச்சு பாரு. யுஏஇல அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இது நம்மளோட அதிர்ஷ்டம். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகேவே சொன்னேன். இவன் கடந்த 10 வருஷமா அங்க இருக்கிற மீடியால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம கூட வந்திருக்கான். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஆரம்பிச்ச உடனே ஹெல்ப் பண்றதுக்கு 4-5 இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. நாங்க எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டோம். நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது என்னோட கனவு. உனக்கு நல்லா தெரியும். பாதி வழியில இருக்க. என்ன தடுத்துறாத ப்ளீஸ். ஓகே? எல்லாரும் வந்தாச்சுல்ல? டேய், ஸ்டார்ட் பண்ணு. என்ன கூப்பிட்டு இப்பதான் டைம் கிடைச்சதா? நல்லா சொன்னப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உட்கார்றது கூட டைம் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? குட்டி தூங்கிட்டாளா? போன் அவகிட்ட கொடு. அவ தூங்கிட்டாங்க. நீ கொஞ்சம் எழுப்ப. எனக்கு அவ சத்தம் கேட்கணும். உங்க பொண்ணு சத்தம் மட்டும் கேட்டா போதும்ல. நாளைக்கு கூப்பிடுங்க. இவள